கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 24 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட கீதாவை போய் பார்க்குறாரு. அப்போ கீதா கேட்குறாங்க, என்ன சார் தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா? தீபா எங்கே இருக்காங்கன்னு ஏதாவது துப்பு கிடைச்சிருச்சா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை நான் இன்னுமே தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, சார் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு நர்ஸ் வீட்டில் தான் தீபா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன ஒவ்வொரு நர்ஸ் வீட்டில் போய் பார்க்கலாம்ல அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. எல்லா நர்ஸ் வீட்லேயும் நான் போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே தீபா இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்றாங்க, சார் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு வீட்டுக்கு துங்கா வந்தான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன வீட்டுக்கு துங்கா வந்தானா? எதுக்காக வீட்டுக்கு துங்கா வந்தான் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்றாங்க, சார் அது எப்படி எனக்கு தெரியும், அது உங்க அண்ணன்ட்ட தான் கேட்கணும். உங்க அண்ணன் தான் அவரை கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு பார்க்க போகையில அவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை இருக்கலாம் கீதா, அண்ணன் அடிக்கடி பெங்களூர்ல பிஸ்னஸ்ன்னு போயிட்டு செட்டில் ஆகுவார். ஸோ அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த துங்காவும் பெங்களூர் தானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், ஆனால் அவர் வந்த நேரத்துக்கு நல்ல வேலை நான் பார்த்துட்டு லைட்டாக மாடிக்கு எஸ்கேப் ஆகிட்டேன். அப்போ உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, என்னையை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க. நான் பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன். ஒருவேளை நான் மட்டும் ரூம்ல இருந்தா என்னை மீனாட்சி அக்கா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த துங்கா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. துங்கா மட்டும் என்னை பார்த்திருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, நல்ல வேலை இங்க வெளியில வராம இருந்ததும் நல்லதுதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இதே மாதிரி நான் எத்தனை நாள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, தீபா வீட்டுக்கு வந்ததோட உங்களுக்கு நான் என்ன ரெடி பண்ணணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னைக்குமே நீங்க வந்துட்டு துங்கா கிட்ட மாட்டிட மாட்டீங்க. துங்கா எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால துங்கா கிட்ட உங்களை வந்து நான் என்னைக்குமே ஒப்படைச்சிட மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, அது சரி, உங்க ஒய்ஃப் தீபா தான் வெளியில இருக்காங்க, அவங்க தான் துங்கா கிட்ட மாட்டிப்பாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தீபா ஏதோ ஒரு நர்ஸ் வீட்ல பத்திரமா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா எந்த நர்ஸ் வீட்லன்னு தெரியல, அவங்க எதுக்காக இப்படி தீபாவை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. கீதா சொல்றாங்க, சார் ஒருவேளை அந்த துங்கா கிட்டேருந்து தீபாவை காப்பாத்துறதுக்காக யாரும் ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, சார் அதோட இன்னொரு விஷயம், உங்க அம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, தாலியை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ நாளைக்கு அவங்க பரிகாரம்னு கூப்பிடுறது நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாண முடிவு ஏற்பாடுகள் பண்றதுக்காக தான் இருக்குமோன்னு எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா என்ன கேட்காம எந்த விஷயத்தையும் முடிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, சரி நாளைக்கு ஏதோ உங்களுக்கும் எனக்கும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு, உங்க அம்மா அதை பத்தி சொன்னாங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லையே அம்மா இதை பத்தி என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கதவை தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப கீதா சொல்றாங்க, யாரா இருக்கும், அந்த ஐஸ்வர்யாவா தான் இருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க பொறுமையா இருங்க, நான் போயிட்டு கதவை திறக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அபிராமி நிக்கிறாங்க. அபிராமி நேரா கார்த்தி கிட்ட, என்னப்பா கார்த்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சொல்லுங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, நாளைக்கு உனக்கும் தீபாவுக்கும் கோயில்ல ஒரு சின்னதா பரிகார ஏற்பாடுகளை பண்ணியிருக்கேன், நாளைக்கு எங்கேயும் போயிடாதப்பா அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, ஏம்மா அதுக்கு என்ன அவசரம், நான் தான் ஒரு 2 வாரம் வெயிட் பண்ண சொன்னேன்னு அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, இந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும்ப்பா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, ஏம்மா இந்த பரிகாரம், நான் தான் பொறுமையா இருங்கன்னு சொல்றேன்னு ஏம்மா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, என்னன்னு தெரியல, ஏதாவது திருஷ்டிப்பாடோ தெரியல, உங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணாலே பாதி வேலையில இந்த கல்யாணம் நின்று போயிருது, அதான் உனக்கும் தீபாவுக்கும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யலான்னு ஆசைப்பட்டேன்ப்பா, அம்மா இதை கூட ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக் கதவை சாத்துறாரு. இதை கேட்டதோட கீதா டென்ஷன் ஆகுறாங்க. கீதா நேரம் கார்த்திகிட்ட, எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு, இங்க பாருங்க, நாளைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை நடந்து உங்க அம்மா தாலி எடுத்து கொடுத்து
என் கழுத்தில் கட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் தீபா இல்லை கீதான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வராது. எங்கள் அம்மா வந்துட்டு என்றைக்குமே என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான், அந்த பரிகாரம் செய்கிறதுல எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தீபாவோட இடத்துல இருந்து நான் கண்டிப்பாக பரிகாரத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக கீதாட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் தான் வந்துட்டு இப்போதைக்கு தீபாவை நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு தீபாவை வந்து தான் ஆகணும் கோயிலுக்கு, இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையானா எனக்கு என்ன சார், இங்கே பாருங்க, எனக்கு இந்த கல்யாணம் குழந்தை குட்டி எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கு நேரத்தில் நீங்கள் வந்துட்டு என் கழுத்தில் தாலி கட்டினா அப்புறம் நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என் தாலி கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல நான் தீபா இல்லை கீதான்னு சொல்லிடுவேன். இது யாராலையும் தடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்படின்னு பார்த்து கார்த்தி இங்கேருந்து வெளியில் வராரு. அப்போ ஐஸ்வர்யா நின்றுக்கிட்டு இருக்கிறத கார்த்தி பார்க்குறாரு. அப்போ ஐஸ்வர்யா நேராக கார்த்தியை பார்த்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, எதுக்காக ஐஸ்வர்யா இப்படி பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னு பார்த்து மீனாட்சி இங்கேருந்து வராங்க. மீனாட்சி வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. என்ன விஷயம் நீ சொல்லுங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி, இன்னைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நர்ஸ் பொண்ணு வந்துட்டு அந்த ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு போனாங்க. அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ சக்தின்னு நினைக்கிறேன். எதுக்காக அந்த பொண்ணு வந்துட்டு போணுச்சுன்னு தெரியல. ஐஸ்வர்யா கிட்ட தான் பேசிட்டு போணுச்சு. ஐஸ்வர்யா கிட்ட போய் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அவ சொல்ல மாட்டேங்கிறா தம்பி. கண்டிப்பா அந்த பொண்ணு ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கு. அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாலே ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. அதனால நீங்க ஐஸ்வர்யா கிட்ட என்னன்னு கேளுங்க தம்பி அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி கேட்குறாரு, அந்த நர்ஸ் பேரு என்ன சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த நர்ஸ் பேரு ஏதோ சக்தின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க தம்பி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த ஐஸ்வர்யாவை போய் பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா, மீனாட்சி வந்ததோட கார்த்திகிட்ட போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்னு. அப்போ கார்த்தி போயிட்டு நேராக ஐஸ்வர்யாகிட்ட கேட்குறாங்க, ஏதோ நர்ஸு சிஸ்டர் சக்தின்னு ஒருத்தவங்க பார்த்துட்டு போனாங்களாம்ல, எதுக்காக அவங்க வந்தாங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி, அந்த பொண்ணு பேர் ஒன்றும் சக்தி இல்லை தம்பி, சத்யா தம்பி. ஏதோ ஐஸ்வர்யா வந்துட்டு தப்பா காதலை வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, அப்ப சக்தி அப்படின்னு நர்ஸ் யாருமே வரவே இல்லையா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா தம்பி, அப்படின்னு எந்த நர்ஸும் வரவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, நீங்க சொல்றது நிஜம்தானே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் ஏன் தம்பி பொய் சொல்ல போறேன், நான் சொல்றது உண்மைதான். சக்தி அப்படிங்கிற நர்ஸ் எல்லாம் வரவே இல்லை, சத்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வந்துட்டு போனுச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்தி, நீ தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தானே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. வீட்டில் எவ்வளையோ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தீபான்னு நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கியல்ல. நீ வந்துட்டு உங்க அம்மாட்ட பொய்சே சொல்ல மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சூப்பராக பொய் சொல்லிட்டல்ல. நாளைக்கு எப்படி உனக்கும் அந்த கீதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. தீபா இருக்கிற இடத்த நான் துங்கா கிட்ட மாட்டி கொடுக்க போறேன். இதனால துங்கா ஈஸியாக தீபா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தீபாவை கீதான்னு நினச்சி தீர்த்து கட்டிடுவான். அப்புறம் இந்த கீதாவை கொஞ்ச நாள் கழிச்சு இவ தீபாவே இல்லை கீதான்னு சொல்லி நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணி அவளே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். சூப்பரான ஐடியா என்கிட்ட இருக்கு. என்ன நடந்தாலும் தீபா மட்டும் வீட்டுக்கு வரவே மாட்டா அப்படின்ட்டு அந்த ஐஸ்வர்யா புது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத இந்த ஐஸ்வர்யா மறைக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மீனாட்சி அண்ணி சொன்னாங்கல்ல சக்தி அப்படின்னு, அந்த நர்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு கார்த்தி வந்துட்டு நேரா அந்த சரவணனுக்கு கால் பண்றாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த சரவணன் கேட்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சார், வீட்டுக்கு சக்தி அப்படிங்கிற நர்ஸ் வந்திருக்காங்க. வந்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னே தெரியல. அதான் அவங்க வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு ஒரு சந்தேகம் அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி, ஒரு மற்றவங்களை நம்ம வந்துட்டு எந்தவித ப்ரூஃபும் இல்லாமல் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப தப்பு கார்த்தி. அவங்க ஒரு வேளை கேஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம மேலே வந்துட்டு ஆப்போசிட் ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சார் ப்ளீஸ் சார், போயிட்டு அந்த இது கேட்டதோட சரவணனும், சரி கார்த்தி, நீங்கள் சொல்கிறதுனால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கார்த்தியும் சேர்ந்து சக்தி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி வந்துட்டு நேராக தீபா கிட்ட போயிட்டு, தீபா மேடம், நான் வந்துட்டு ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்கள
கார்த்தியை கூட்டிகிட்டு வர சொன்னேன், அவங்களும் கார்த்தியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் குடும்பத்தாரும் வந்துடுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தீபாவோட பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்துட்டு அந்த துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் உன்னுடைய நலன் விரும்பி தான் பேசுகிறேன். உன் தம்பியை ஒருத்தவன் கொண்டுட்டான் அப்படின்ட்டு நீ வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கியல்ல, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். அவள் இப்போ சக்தி அப்படிங்கிற நர்ஸ் வீட்டில் இருக்கா அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு தெரியும்னு சொல்கிற, அப்புறம் ஏன் இத்தனை நாளும் அவளை பிடிச்சு கொல்லாமல் இருக்க? இங்கே பாரு, அவளோட அட்ரஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்ல. இதை கேட்டுட்டு துங்கா சொல்கிறான், நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுக்கு நீ ஒரு உதவி பண்ணணும், அந்த கீதாவை தீர்த்து கட்டணும் சீக்கிரம். உன் தம்பியை கொலை பண்ணியிருக்கான், நீ இவ்வளோ நாள் அமைதியாக இருக்க, அவளை பார்த்ததோட கொன்னுரு அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா சொல்கிறான், அவளை பார்த்ததோட கொலை பண்ணுறதுக்கு தான் நானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவள் என் கையில் சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதான் நான் அட்ரஸ் கொடுத்துட்டேன்னு, அதை வச்சு அவளை தீர்த்து கட்டிடு அப்படின்னு. இதை கேட்டதோட துங்காவும், நீ யாருன்னு தெரியல, ஆனால் நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த நன்றி கடனை அந்த கீதாவை கொலை பண்ணிட்டு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு அப்படின்னு. இது கேட்டுட்டு துங்காவும், நான் உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக பக்கத்தில் உள்ள ரவுடிங்க கிட்ட, டேய் அந்த கீதா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளையும் கூட்டிக்கிட்டு நேராக சக்தி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் அந்த சரவணனும் சேர்ந்து கரெக்டாக அந்த சக்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ சக்தி நினைக்கிறாங்க, தீபா மேடம் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதவை போய் திறக்கிறாங்க. பார்த்தா கார்த்தியும் சரவணனையும் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததோட சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார், அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கல்ல, அப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட தீபா அப்படிங்கிறவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அன்னைக்கே நான் உங்ககிட்ட தீபாவை ஒப்படைச்சிருக்கலாம் அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, அப்போ தீபா உங்ககிட்ட தான் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ஆமாம் சார், தீபா மேடம் என்கிட்ட தான் இருக்காங்க, அதான் நான் காலையில் உங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு வந்தனே, ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட சீக்கிரம் வந்துட்டு உங்களை வர சொன்னனே, அவங்க தானே அனுப்புனாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அவங்க அனுப்பலை, நான் ஒரு சந்தேகத்தில் தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சக்தி சொல்கிறாங்க, அப்படியா சார், எதுக்காக சார் அவங்க உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க சொல்லாததுக்கான காரணம் என்னன்னு தெரியல, ஆனால் தீபா இப்போ உங்ககிட்ட தான் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தீபாவை காமிக்க. தீபாவோட தலையில் அடிபட்டிருக்கு, தீபாவோட உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. இதை பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் இவங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம வீட்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துங்கா ரவுடி தான் சார். நான் எதுக்காக வந்துட்டு இவங்களை வீட்டில் வச்சுருக்கேன்னா, அந்த துங்கா ரவுடி எப்போ வேணும்னாலும் தீபா மேடத்தை கீதான்னு நினச்சி கொலை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் சார். அதனால தான் மேடத்தை நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நான் மட்டும் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா இன்னரும் மேடத்தோட நிலைமை என்ன ஆகியிருக்குன்னே தெரியல சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இத்தனை நாளும் நீங்கள் தீபாவை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் தீபா மேடம் வந்துட்டு எந்தவித தப்பும் பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அந்த துங்காரவுடி எதுக்காக சார் தீபாவை கீதான்னு நினச்சி துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்காங்கம்மா, அதனால தான்மா அவன் இந்த பொண்ணை கீதான்னு நினச்சி துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி சொல்கிறாங்க, சார் அவன் கீதான்னு சொல்லி தான் சார் என்னை மிரட்டிக்கிட்டே இருந்தான். நான் 2-3 தடவை அவன்கிட்ட சிக்கிக்கிட்டேன் சார். எப்படியும் அவன்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். தீபா மேடத்தை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த சக்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் தீபா மேடத்தை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க சார், அது போதும் எனக்கு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கும் ஒரு ஆபத்து வரும், அதனால் நீங்களும் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு. அப்போ சக்தியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு பாதுகாப்பு வேணும், அதனால் நீங்கள் தீபா கூட இருங்க. தீபாவுக்கு சரியாகிற வரைக்கும் என்னால் தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது,
அது வரைக்கும் வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு. அப்போ சக்தி கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்காங்களா, அப்போ அவங்க தான் அந்த கீதாவா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், அவங்க தான் அந்த கீதா, அவங்கள தான் அந்த துங்கா தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ஏன் சார் அந்த மாதிரி ஆளை வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். அந்த பொண்ணு தங்கச்சியை வந்துட்டு அந்த துங்காவோட தம்பி கொலை பண்ணிட்டான். அதனால தான் கொடுமையில் அவன் தம்பியை கீதா கொலை பண்ணிட்டு வந்துட்டான். தீபாவுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்காம அவளை தீவிரவாதி கேஸில் தள்ளிவிட்டு அவளை கொலை பண்ணுறதுக்காக அந்த துங்காவும் துங்காவோட ஆட்களும் ட்ரை பண்ணாங்க. அதான் அந்த கீதா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சக்தி சொல்கிறாங்க, சார் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு. கார்த்தியும், சரி இப்போதைக்கு தீபாவை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும், நீங்களும் வாங்க, தீபாவை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் சரியான ஆள் அப்படின்னு. இது கேட்ட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை கூட்டிக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தீபாவை பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. மறுநாள் காலை கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட அபிராமி கேட்குறாங்க, எங்கப்பா கார்த்தி நைட்டு ஃபுல்லாக போயிருந்தேன், நீ காணணும்னு நினச்சிட்டேன் தெரியுமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்னு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அதை கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கிட்டேன்னம்மா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா இன்னைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் நீ தீபாவை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா கீதாவை கூப்பிட்டா வரமாட்டாளே அப்படின்ட்டு கார்த்தி நேரா மாடிக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா கீதாவை கூப்பிடுறாரு, இங்க பாருங்க கோயிலுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தானே, செஞ்சு முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்ல கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க என்னால வர முடியாது, வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா நான் கீதா தான் அப்படின்னு சொல்லிடுவேன், அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு கிளம்புறாங்க. எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக சாமி கும்பிட்றாங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, சார் எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா படலை, ஏதோ உங்கள் அம்மா மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மா அப்படியெல்லாம் எதுவும் என்கிட்டேருந்து மறைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து பூசாரி இங்கேருந்து வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்க அபிராமி நேராக கார்த்தியையும் தீபாவையும் பார்த்து இவங்க 2 பேரும் தான் பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, என்னம்மா இது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த பரிகாரம் செய்யணும்ல அதுக்காக தான் அவர் கேட்குறாரு அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பரிகாரத்துக்காக தயாராகிறாரு. அப்போ பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சதோட தாம்பலத்தில் தாலி வச்சு கொண்டு வராங்க. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கீதா நேராக கார்த்தியை பார்த்து, என்ன சார் இது, நான் உங்ககிட்ட இன்னும் சொன்னேன், உங்கள் அம்மா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொன்னேன்னு கொஞ்சமாவது கேட்டிங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக கார்த்திகிட்ட அந்த தாலியை காமிச்சு, கார்த்தி இந்த தாலியை தீபாவுக்கு கட்டுப்பா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கீதா வந்துட்டு கோவத்தில் நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா என்னம்மா இது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நல்ல நாள் பார்த்து பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடித்து பண்ணாதான் உன் கல்யாணம் நின்று போயிருது, அதான் டக்குன்னு நான் இந்த ஏற்பாடுகளை பண்ணேன், நீ தாலி கட்டுப்பா, தீபா தானே உன் ஒய்ஃபு, அப்புறம் ஏன்பா நீ கவலைப்படுற, நீ தாலியை கட்டுப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா இது இப்படி திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, என்னைக்கா இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதில்ல, அது இன்னைக்கா இருந்தா என்ன, நீ தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்ல. அப்ப டக்குன்னு கீதா சொல்றாங்க, நிப்பாட்டுங்க, நான் தீபாவே இல்லை கீதா அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்பவே சூப்பரா இந்த கதை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.